மகளிர் உரிமை தொகை வரவில்லையா? உடனே இதை செய்யுங்கள். விண்ணப்பித்தும் 1000 ரூபாய் வரவில்லை. இதுலே தீர்வு என்ன? நேரடி விளக்கம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபு. நம்ம பிரபு ஆன்லைன் ஃபைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. தமிழக அரசு வழங்கும் மகளிர் உரிமை. நிறைய பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. சிலருக்கு இன்னும் விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அல்லது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. இவங்க அடுத்ததா என்ன பண்ணணும்? நாளைக்கே நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? இதோ முழு விவரம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆன்லைன்ல நீங்க டைரக்டா புதுசா விண்ணப்பிக்க முடியாது. ஆனா உங்க விண்ணப்பம் ஏன் வரலன்னு செக் பண்ணலாம். உங்க ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் சரியா லிங்க் ஆகியிருக்கான்னு பாருங்க. முக்கியமா உங்க வங்கி கணக்கு ஆக்டிவா இருக்கணும். ஒருவேளை உங்க விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தா KMUT இணையதளத்துல போய் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு காரணத்தை பாருங்க. அதுல திருத்தம் செய்ய வசதி இருக்கு. நாளைக்கு நீங்க உங்க ஊர்ல இருக்கிற சேவை மையத்துக்கோ அல்லது நம்ம கடை மாதிரியான ஆன்லைன் சென்டருக்கோ போய் உங்க ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்க. தகுதி இருந்தும் வரலன்னா மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் இருக்கு. அதை தவற விடாதீங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெய்லியும் ஒரு தகவல் அரசு சம்பந்தப்பட்ட விண்ணப்பிப்பதுக்கு பத்தி டெய்லியும் ஒன்று போடப்படும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.